ஹாய் சசின். ஹாய் சிலம்பரசன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் எஸ் எக்ஸ்பிளைனர் வீடியோவில் சந்திக்கணும். ஆமாம், அதுவும் ரொம்ப ஒரு கரண்ட்டான ஒரு டாப்பிக்கு. ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஆமாம். ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆமாம், அது எப்படி அந்த அந்த டேர்ன் அரவுண்ட் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ். என்ன கான்டெக்ஸ்ட் நீங்களே சொல்லுங்கள். என்ன கான்டெக்ஸ்ட்னா, இன்னைக்கு டுடே சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவோட பெஞ்ச் வந்து இந்த ரிகார்டிங் த விவிபேட் இஷ்யூ கரெக்ட் ஆர்டர் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. எக்ஸ்டென்சிவ் ஆர்குமெண்ட்ஸ். எஸ், ஏடிஆர் தான் வந்து போட்ட பில் அது. ஆமாம், எக்ஸ்டென்சிவ் ஆர்குமெண்ட்ஸ். அது நேஷன் வைடு நிறைய டிபேட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நல்ல ஒரு எக்ஸ்டென்சிவ் ஹியரிங்க்கு அப்புறம் டுடே த பெஞ்ச் ஹஸ் ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ். அதுவும் கரெக்டாக லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இது. அது எலெக்ஷன் நடக்கிறப்ப ஆர்டர்ஸ் வருமா இல்லையா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. வி டோன்ட் நோ அபவுட் தட். பட் ப்ரொசீஜர் இஸ் ப்ரொசீஜர். ஏன்னா இப்போ த பாயிண்ட் இஸ், ஃபர்ஸ்ட்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது அபவுட் ஆர்டிகல் 324. எஸ். ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா ஒரு சூப்பரிண்டெண்டன்ஸ், த டைரக்ஷன் அண்ட் ஒரு எலக்டோரல் ரோல் வந்து எப்படி இருக்கணும் அண்ட் ஒரு எலெக்ஷன்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், எந்தெந்த எலெக்ஷன்ஸ்க்கு, ஆல் எலெக்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இதோட எல்லா எலெக்ஷன்ஸோட ஆல் ப்ராசஸ் வந்து கவர்ன் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஒரு செப்பரேட் கான்ஸ்டியூஷனல் பாடி. எஸ். அதுக்கு வந்து இட் டசன்ட் கம் அண்டர் எனி ஆர்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இட் இஸ் a செப்பரேட் ஆர்ம். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே வராது, அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆர்டிகல் 324 இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே ஆர்டிகல் 324 தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட்லி we have to understand that 324 is very vital. It is of course a basic structure and அது இல்லாமல் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கும் போது கண்டிப்பாக ஒரு எலெக்ஷன் நடந்தாகணும். அந்த எலெக்ஷனுக்கான இது வந்து எப்படி இருக்குன்றது கான்ஸ்டியூஷனில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ இப்போ அந்த கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸில் நம்ம லேட்டஸ்ட் இன்டர்வென்ஷன் என்னென்னா த சிஸ்டம் ஆஃப் விவிபேட். எஸ். இல்லையா? voters verifiable paper audit, voter verifiable paper audit drive. ஸோ நிறைய பேர் ஓட் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இவிஎம் மெஷினில் வந்து ஓட் பண்ணுறோம். நம்ம பண்ணுறது வந்து கரெக்டு தானா அப்படின்னு நம்மளை நாமே வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஆமாம். அப்போ வந்து நம்மளோட யாருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அந்த சிம்பிள் வந்து நமக்கு இதாகும். கரெக்ட். ஸோ அந்த 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 ஒரு பேப்பர் சிட் வந்து அந்த விவிபேட் மிஷினில் போய் அது நமக்கு தெரிஞ்சு லைட்டப் ஆகி அது ஸ்டோர் ஆகிடுது. ஆமாம். இல்லையா? ஸோ இப்போ என்ன இஷ்யூனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த விவிபேட்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், சொல்லப்போனால் ஒரு 5 இவிஎம் மிஷினோட விவிபேட் மட்டும்தான் வந்து அவங்க ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஆமாம் அது கோராபரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி தென் அந்த ஓட்டிங் இது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கிறதுனால ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ 100% கோராபரேட் பண்ணணும் விவிபேட் கூட அந்த இவிஎம் மிஷினோட இதை வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறவங்க போட்டிருக்க பில்லு என்னென்னா, இவ்வளோ 5000 இவிஎம் மிஷின் இருக்கா, 5000 விவிபேட் இருக்கா, இதுலேயும் என்ன அதுலேயும் என்ன. எஸ். மேனுவல் கவுண்டிங் ஆஃப் த பேப்பர்ஸ், விவிபேட் பேப்பர்ஸ். ஸோ அது வந்து ஒரு மேமத் டாஸ்க். ஆமாம். நாம் வந்து ஆல்ரெடி அந்த பேப்பர் ஓட்டிங்லேருந்து அந்த கவுண்டிங்லேருந்து ஒரு டெக்னாலஜி வந்தோம். திரும்பவும்
அதே அளவுக்கு பேக் போகணுன்ற மாதிரி இருக்குது. அதை விட இல்லை, அதே அளவு கிடையாது, அதை விட அதிகம். இவிஎம் மிஷினையும் கவுண்ட் பண்ணணும், இதையும் கவுண்ட் பண்ணணும். எஸ், ரைட். ஸோ இதுதான் வந்து இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அது வந்து மேலோட்டமாக பார்க்குறதுக்கு வந்து சரியாக இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன். 14th ஏப்ரலோ 15th ஏப்ரலோ ஹிந்து பேப்பரில் வந்து நம்ம ஃபார்மர் பியூரோக்ராட், லைக் ஐ adore him a lot, he is Mr. Ashok Vardhan Shetty. ஓகே. He was a former vice chancellor to Indian Maritime University and he has held several bureaucratic positions, key positions. ஓகே. அவர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். ஓகே. அதில் அவர் அக்யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாருன்னா, இசிஐ வந்து 5 மெஷின்ஸ்னு கவுண்ட் பண்ணணுங்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து அதை வந்து 25 கவுண்ட் பண்ணணுங்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதை 100% கவுண்ட் பண்ணணும், 100% டோட்டலாக அதை கவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அண்ட் இது எதுவுமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜே இல்லாமல் பேசுறதுங்கிறது. எஸ். அவர் வந்து கரெக்டாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது கான்செப்ட் ஒன்று கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு, இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல, ஆர் இதையும் வந்து ஒரு மெயின் கான்செப்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற அந்த எப்படி நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியுதோ அந்த மாதிரி வந்து ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுங்கிறதும் தெரியணும். ஓகே. ஸோ வாட் ஹீ சஜெஸ்ட், இப்போ நம்ம வந்து we have to understand what is the population size. எஸ். ஸோ அந்த பாப்புலேஷன் சைஸை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த பாப்புலேஷன் சைஸ்க்குள்ளே இந்த சாம்பிள் சைஸை நம்ம டிசைட் பண்ணணும். ஆமாம். இவ்வளோ பெரிய ஒரு வாஸ்ட் பாப்புலேஷன், இவ்வளோ பெரிய இது இருக்கிறதுக்கு அதுதான் பண்ண முடியும். இப்போ நார்மலாக அவர் ஒரு அழகான பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீவியேஷன் கொடுக்கலாம். சரி, 10 கரெக்டாக வரணும், 9.5 கரெக்டாக வந்திருக்கு, 0.5 டாலரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். டாலரன்ஸ் எலெக்ஷன் நடக்கிறப்ப we can never bear with tolerance, zero tolerance policy. எஸ். ரைட். அப்போ என்னென்னா நம்ம அந்த இப்போ ஒரு பாப்புலேஷன் சைஸ்னு எடுத்து அதில் ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதோட ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி இந்தந்த சாம்பிள் சைஸ்னு சொல்லி இந்தந்த இவிஎம்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். அது ஒரு பாப்புலேஷன், ஒரு பெரிய பாப்புலேஷன் சைஸுக்கு இவ்வளோ நம்பர்ஸ்னு வரும். ரைட். ஸோ அந்த நம்பர்ஸில் இருக்கிற அந்த இவ்வளோ நம்பர்ஸ்னு சொல்லி அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலில் அதில் நம்ம கவுண்ட் பண்ணணும். எந்த கான்ஸ்டுவன்சியில் இந்த மாதிரி வந்து இல்லை எந்த பாப்புலேஷன் சைஸில் இப்போ ஒரு பண்ணிட்டு இருக்கப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டிவியேஷன் இவிஎம் கவுண்ட்டுக்கும் அதை ஒட்டின விவிபேட்டுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் வருதோ அந்த பாப்புலேஷனில் மீதி இருக்க நம்பர்ஸோட ரிசல்ட்டு விவிபேட்டோடது வரணும். ஓகே. ஸோ 100% நம்ம வந்து இதில் பண்ணுறோங்கிறது தட் இஸ் கம்ப்ளீட்லி எரானஸ். அது தேவையே இல்லை. ஒரு கான்ஸ்டுவன்சியில் எல்லாமே ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீ 100%யும் விவிபேட்டை பண்ணது வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். கரெக்ட். அப்போ we have to understand the population size, apply hypergeometric distribution and then go for results. அவர் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 3 விஷயங்கள் அதுதான் சொல்கிறார். பாப்புலேஷன் வந்து டிஃபைன் பண்ணல. ஆமாம். ஓகே. அவங்க எந்த பேசிஸில் எடுக்கிறாங்க, அசம்பிளி இது கான்ஸ்டியூஷன்ஸையா இல்லை பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியா இல்லை எந்த மாதிரி ரீஜன் ஸ்டேட்டா அந்த மாதிரி எதுவும் டிஃபைன் பண்ணல. தென் அதுக்கப்புறம் அந்த சாம்பிளிங் சைஸு அதை எந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதில் வச்சு எடுக்கிறாங்க, ஃபார்முலாஸோ எந்த இது மாதிரி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்றது இல்லை. அதாவது அது ஒரேடியாக நம்ம வந்து பாப்புலேஷன் சைஸை டிஃபைன் பண்ணலன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளே சொன்னோம் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு 5 இவிஎம்னு சொன்னோம்ல. ஸோ அதுவும் இருக்கு. பட் செகண்ட் பாயிண்ட் கரெக்ட், அதில் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இம்ப்ளிகேஷனும் இல்லை. எதுக்காக 5? ஓகே. ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி எதுக்கு 5? அப்போ இந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் இவ்வளோ நம்பர் ஆஃப் இவிஎம்ஸ் இருக்குன்னா அடுத்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் அதே அளவு இவிஎம்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். என்ன காரணத்துக்காக அந்த 5ங்கிற நம்பர் ஏன் வந்துச்சு? ஆர் அது 100% இருந்தாலும் அந்த 100% ஏன்? அப்போ இந்த 2 விஷயத்துலையுமே நிறைய கிரிட்டிக்ஸ் கிட்ட இருந்து வர்றதுலையுமே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தாட் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் like first we have to understand the 324 significance, and we have to understand that VVPAT is a very good intervention
in the conduct of elections. But this particular case, whether இப்போ வெளியே நம்ம நார்மலாக பப்ளிக் கிட்ட போய் வந்து விவிபேட் வருது, இது என்ன பண்ணலாம்னா இவிஎம் மிஷினில் இருக்கிற ஓட்டையும் விவிபேட்டில் இருக்கிற ஓட்டையும் ஃபுல்லாக எண்ணிருங்க, அப்போ கரெக்டாக வந்துரும்ல அப்படிமா. தட்ஸ் எ லேமேன்ஸ் வாய்ஸ். ஆமாம், பப்ளிக் வந்து அந்த ரிலையபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க. கரெக்ட். ஏன்னா டெமோக்ராட்டிக்ங்கும் போது ஒரு ரிலையபிலிட்டி இருக்கணும். ஆமாம், அந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே அந்த ரிலையபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆனதுனால தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. ஸோ இதை வந்து பப்ளிக் கிட்ட எப்படி கொண்டு போகணும், ரிலையபிலிட்டியை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமாம், அதுக்கு வந்து ஒரு அந்த 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 டிஸ்கஷனில் தான் இந்த கேஸும் நடக்குது. ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவோட பெஞ்சும் அந்த மேட்டர்ஸை தான் ஹியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல் தி கோ அது வந்து 100% அப்படின்ட்டு பண்ணுறது வந்து வெளியிருந்து பார்க்குறப்போ ஒரு ரெவல்யூஷனரி ஜட்மெண்ட்டாக தெரியுறான், ஆர் ஒரு ரெவல்யூஷனரி ஐடியாவாக தெரியுறான். பட் ஆனால் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்போ அது வந்து ஒரு எரர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் நாட் நீடட். ஓகே, அப்போ என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் தாட்டில் நம்ம அந்த சாம்பிள் ஸ்பேஸை எடுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஆன் மை பர்சனல் நோட், I have very high regards for that article which was published in The Hindu. நம்ம முடிஞ்சால் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுவோம். I find it sensible actually. That could be primitive, or அதுலேருந்து இன்னும் நிறைய டிஸ்கஷன்ஸ் வரலாம். பட் imposing a statistical thought upon selection of VVPAT and EVM corroboration அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட் ஆர்டிக்கல் கேவ் மீ a very nice thought. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பிளைனரோட என்டையர் டேக் அவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவிஎம் விவிபேட் there must be a statistical thought. அண்ட் அதுக்கு ஒரு ப்ரொப்போஸும் பண்ணுறார், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. ஸோ லெட் அஸ் see, இப்போ நம்ம மறுபடியும் இதோட ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆகிருக்கு. ஓகே, அது வில் டெஃபினெட்லி சிட் வித் ஒரு அனதர் எக்ஸ்பிளைனர் வீடியோ நம்ம எப்போ வந்து அந்த ஜட்மெண்ட் வருதோ. ஏன்னா அது வந்து ஒரு அது நம்ம கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸும் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும். அது என்ன ஆர்டர் கொடுக்குதோ, இஃப் இட் இஸ் சேயிங் தட் 100%, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன ஒரு இம்ப்ளிகேஷன் வரும்னே தெரியல. ஆமாம். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see. ஓகே, பார்ப்போம். we have to continue again. மறுபடியும் நம்ம ஃப்ளோ வந்து இந்த எக்ஸ்பிளைன் வீடியோவுக்கும் சரி, இனிமேல் வரப்போகிற கான்செப்ட்ஸ்க்கும் சரி, we have to sit frequently and then we'll talk. ஓகே, thank you சிலம்பரசன். thank you சசின்.